வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே நான் முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வரமிளகாய் வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள். முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணுற அந்த பாத்திரத்தில் வச்சுட்டேன். தண்ணியெலாம் ஃபில்டர் ஆகட்டும்னு. நம்ம ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டு அந்த கடுகு பொரிஞ்சு வரணும். நம்மளுக்கு கடுகு பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சோம் இல்லைங்களா 3 வரமிளகாய், அந்த வரமிளகாயை நம்ம கிள்ளி அந்த எண்ணெயில் சேர்த்து விடணும். காரத்துக்கு சேர்த்துட்டு நம்ம அதை கொஞ்சம் வதக்கி விடணும். அந்த மிளகாய் செவந்த உடனே நம்ம வெங்காயம் சேர்த்து விடணும். வெங்காயம் சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்கணும். திரும்ப தக்காளி சேர்த்து விடணும். தக்காளி சேர்த்து நம்ம வதக்கி விடணும். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கணும். கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு முருங்கைக்கீரை சேர்த்து நம்ம அது வெங்காயம் தக்காளி இந்த கீரையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விடணும். எல்லாம் மிக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. கீரை பார்க்கும்போது நிறைய இருக்க மாதிரி தெரியும். நம்ம வதக்கி நம்மளுக்கு ஃபுல்லாக வெந்து வரும்போது நம்மளுக்கு அது கம்மியான அளவுக்கு வந்துடும். நல்லா இது மாதிரி திருப்பி நம்ம வதக்கி விடணும். நல்லா அந்த எண்ணெயில் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரும். கொஞ்சம் கீரையாக போட்டு வதக்குறோம். ஏன்னா நிறைய ஃபஸ்ட்லேயே போட்டால் நம்மளுக்கு வதக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தெரியும். அதனால் கொஞ்சமாக போட்டு வதக்கி விடுறேன். இப்போ பாருங்கள் நல்லா கீரை வதங்கி வந்துடுச்சு. நம்ம இந்த மாதிரி வதக்கும்போது கலர் மாறாமல் நல்லா நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் நல்லா அப்படியே தெரியும். ஆனால் கீரை நல்லா வெந்துடும். கலர் மாறாமல் இருக்கும். பட் ஆனால் கீரை நல்லா பதமாக வெந்து வந்துடும். நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து விடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறி விடணும். நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்தா தான் நம்மளுக்கு கீரை கசப்பு தன்மை வராது. இப்போ நம்ம பாசிப்பருப்பு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை மேலார தூவி விடணும். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி தூவி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறி நல்லா எல்லா இடத்துலையும் அந்த பருப்பு மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி விட்டுடணும். இதில் நம்ம தண்ணி ஒரு ட்ராப் கூட தண்ணி சேர்க்கலை. நான் கீரையை அலசினதோடு சரி, அதையே நான் வடிகட்டிட்டேன். அந்த தண்ணியும் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் தேங்காய் நம்ம எடுத்து வச்சோம். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் எடுத்து சேர்த்துக்கணும். அந்த பாசிப்பருப்பு நம்ம தண்ணி சேர்க்காமலே ஆவிலே வெந்துடும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு ஓரளவுக்கு வெந்திருக்கு. அந்த தேங்காயும் நம்ம பூண்டும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பொடி பண்ண மாதிரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்து விடணும். தேங்காயும் பூண்டு அரைச்சதை சேர்த்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் ஒரு கிளறி விடணும்.
இப்போது நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நமக்கு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.